நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கேட்டுடுங்க, இந்த மாதிரி வயரை என்ன பண்ணிடலாம், ஈஸியாக குறைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வராமல் தப்பிடலாம். ஆனால் ஒன்று, நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுக்கலை அப்படின்னா, இன்றைக்கி பேலன்ஸ் டயட் எடுக்காதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் ஓவர் வெயிட் உடல் பருமனால் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் டயட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தீங்கன்னா, இந்த வயரை குறைச்சிட்டிங்க அப்படின்னா, திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வராமல் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக தப்பிடலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கூட சரியாயிடும். இது சரியாயிடுச்சுன்னா சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, ஏன் இன்சுலின் கூட என்ன பண்ணலாம், நிரந்தரமாக நிறுத்தலாம். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, அவர் கூட போட்டு கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப 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 ஆபத்தானது. சரியா?